ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சியினுடைய பக்கம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மிக தெளிவாக தெரிகிறது இவர் பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இவரை வந்து வேணுமென்றே வந்து ஜெயில வச்சிருக்காங்க என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. ஏங்க ஒரு கேஸ் என்னது, அதாவது டிரைவர் கண்டக்டர் இதுக்கு வந்து காசு வாங்கினாங்க, அதான கேஸ். அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்கிறேன். எனக்கு புரிய மாட்டேங்குது, சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆமா அங்க வாய்தா போடுறாங்க, இங்க வாய்தா போடுறாங்க. எவ்வளவோ கேஸ் நடத்திருக்கீங்களா, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் சாட்சியங்கள் வரலங்கிறாங்களே சார். இப்ப கேள்வி கேட்கிறாங்க நீதிமன்றம்னா, சாட்சியங்கள் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நீங்க அமைச்சர் பதவியில இருக்கிறதுனாலதான் அவங்க பயந்துகிட்டு வரல. அப்ப வழக்கு முடிக்க முடியல விரைவா அப்படிங்கறதான அவங்க தரப்புல சொல்றாங்க. இல்ல அது முற்றிலும் பொய்யுங்கிற. அது சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு வாதத்துக்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது அப்போ வந்து இவரை ஜெயில பிடிச்சு போட வேண்டியதானே. இதுதான் உங்களுடைய விஷயம் என்றால் அப்போ மறுபடியும் வந்து பேரம் தானே பேசுறாங்க. அதாவது இவர் வந்து அமைச்சரா இருக்கிறதுனால சாட்சியங்கள் வரவில்லை, சரி ஒத்துக்கிறாங்க, ஓகே, ஒரு வாதத்துக்காக அதை ஒத்துவிடலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் எதற்காக அவரை இன்னும் வந்து பெயில் நீடிக்க வைக்கிறீங்க, இந்த கேள்வி வருமா வராதா?